இவர்கள் ஒரு தேர்ல வரா. கஷ்யபர் நடத்தக்கூடிய வேள்விச்சாலையை நோக்கி தேவேந்திரனுடைய தேர் போய்கொண்டிருக்கு. அப்படி அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த வாலகில்யர்கள் வருவதையும் பார்த்தான். 7 வாலகில்ய மகரிஷிகள் ஒரு சின்ன சமித்த தள்ள தூக்கிட்டு தடறி தட்டு தடுமாறி நடக்க முடியாம நடந்து வர. அதை பார்த்தான் தேவேந்திரன். ஒரு மனிதாபிமானம் என்ன செய்யணும்? அந்த 7 பேரும் இவ்வளவு சிரமப்பட்டு போறீங்களே, முதியவர்கள் குள்ளரா இருக்கீங்க, வாங்க தேர்ல உட்காரிக்க, ஒரு லிப்ட் கொடுக்கிறேன்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பிலே மிதந்த தேவேந்திரன் தன்னுடைய பெரிய பதவியும் தனக்குள்ள செல்வத்தையும் பெற்றதினால உள்ள கர்வத்தினால அவர்களை அலட்சியமாக பார்த்து கொண்டே தேர ஓட சொல்றார். அவர்களும் பார்த்தார்கள். எந்த கஷ்யபருடைய வேள்விக்கு நாம் போகிறோமோ அந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய மூத்த மகன் தான் போறான் தேவேந்திரன். அவன் நமக்கு லிப்ட் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அவன் வசதியோடு இருக்கான், அவன் பண்ண புண்ணியம், நாம நடந்து போவோம் என்று இந்த முனிவர்கள் அதை பொருட்படுத்தாமல் நடந்து வந்தார்கள். தேவேந்திரனுடைய தேர் போகும் பொழுது பார்த்தா ஒரு பெரிய ஆறு நடுவில். அந்த ஆத்துக்கு பாலம் சரியா இல்லை, அதை மெல்ல ஏறி கடக்கணும். தேவேந்திரனுடைய தேர் பறந்து அண்ட போயிடுச்சு. அந்த திரைப்படங்கள் அவருடைய ஹீரோவுடைய கார் மாதிரி பறந்து அண்ட போயிடுச்சு. தேவேந்திரன் பக்கத்தில் இறங்கிட்டான். இறங்கின தேவேந்திரன் மேல வண்டியை ஓட்ட சொல்ல, மாதலி அப்படின்னு டிரைவரை கூப்பிட்டா, நிறுத்து. எதற்கு? இந்த பள்ளத்தை அந்த 7 குட்டி முனிவர்களை எப்படி கடக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று காத்து. இது அடுத்த பிழை இல்லையா? உதவல. அவர்களை பார்த்த அவர்கள் படும் தத்தளிப்பை கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று சாடிஸ்ட் ஆகின்றார். அப்படி சில பேர் இருக்காங்க. ஒருத்தரை வேணுமே கஷ்டப்படுத்தி என்ன பண்றான் பார்க்கலாம். அவருக்கு அவசரமா போன ரயில் டிக்கெட்டை ஒழிச்சு வச்சுட்டு சாடிசம் பண்ற வாழ்வு. அந்த மாதிரி நின்று பார்த்தான் தேவேந்திரன். அந்த முனிவர்கள் வந்தார்கள். பெரிய அகண்ட காவேரி மாதிரி இருக்கு, இது எப்படி தாண்டது சுவாமி? முதல்வர் சொல்றார், மெல்ல வாரும், ஒருத்தர் பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி மெல்ல எறும்பு உருவது போல கீழே இறங்கினார்கள். அதுல முதல்ல இருக்கிற விழுந்துட்டார். ஐயோ விழுந்துட்டீரேன்னா அவர் தூக்கி ஆசுவாசப்படுத்தினா. தேவேந்திரன் சிரிச்சான், தேர ஓட்டுட்டான். அவன் காட்சியை பார்த்துதான் சந்தோஷமாயிடுச்சு. அவனுக்கு ஒரு ஹியூமரஸ் காமெடி ஆயிடுச்சு. இவர்களை வச்சு ஒரு காமெடி பண்ண குயில போயிட்டான். தேவேந்திரன் வந்தா வேள்வி சாலையில வேள்வி தொடங்கணும். கஷ்யப பிரஜாபதி வேள்வியை தொடங்கணும், ஆனா மாட்டேங்கிறார். ஏன் தொடங்கலை? இந்திரன் கேட்டான். எல்லாரும் வந்தாயிடுத்து போல இருக்க. இல்லப்பா, முக்கியப்பட்டவர்கள் சில வரவில்லை. யார்? வாலகில்யர்கள். வாலகில்யர்களா? ஆமா, ரொம்ப குற்றம் இருப்பா. அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படி என்ன ஆக்சிடென்ட் சொன்னான் நடந்தது. கஷ்யபர் பயந்தார். கஷ்யபர் சொன்னார், தேவேந்திரா, பெரிய தப்பு பண்ணிய. நம்ம யாகத்துக்கு வரவங்களை நீ உன் வண்டியில் லிப்ட் கொடுத்துருக்கணும் முதல்ல. அது ஒரு அவமரியாதை. அது பண்ணல, தொலைஞ்சுக்கும். அவர்கள் விழுந்த பொழுது முதலுதவி ஏதாவது பண்ணிருக்கலாம், அதுவும் பண்ணல. அதை பார்த்து சிரிச்சிருக்க. அவர்கள் விழுவதை எதிர்பார்த்து அந்த காட்சியை காண வேண்டும் என்று இருந்திருக்க. அதனால உனக்கு என்ன ஆபத்து வருமோ தெரியல, வா அவர்களை தேடி போன்னு அழைச்சிருந்தார். கஷ்யபருக்கு என்ன பெயர்? எதையும் நுட்பமாக ஆய்ந்து இது எங்கே கொண்டு விடும் என்று சிந்திக்க வல்லவர், நல்ல விஷன் உடையவர். ஆகையினால அவரை பஷ்யகர்னு சொல்லணும், பார்ப்பவர்னு. அந்த பேர் அப்படியே சொன்னா திருஷ்டிப்பட்டு வேதம் திருப்பி சொல்லியிருக்கு. முதல்ல சொன்னேன், கஷ்யபர் பஷ்யக கஷ்யபோ பவதி என்று வேதம். அந்த கஷ்யப மகரிஷி எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு உடனே கணக்கிட்டு தெரிஞ்சுட்டார். வான் இந்திரன் இழுத்துன்னு வந்தார். அந்த ரிஷிகள் எந்த பள்ளத்துல விழுந்தாலும் அந்த பள்ளத்துல உட்காந்து ஒரு வேள்வி பண்றார். வேள்வி பண்றதுக்கு நெருப்பு கிருப்பு இல்லை, மந்திரங்கள் மட்டும் சொல்றார். அன்பர்களே, நாம் பண்ணுகின்ற பூஜையில உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஞாபகப்படுத்துறேன். பூஜையில எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? வைக்கக்கூடிய பொருளுக்கா அல்லது நமது பிரார்த்தனைக்கா? பிரார்த்தனை பொழுது நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தோடு நம்ம ஒன்றி சொல்வதற்கா? எதுக்கு முக்கியம்னா எல்லாம் தேவைதான், ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது மனதை ஒருமைப்படுத்தி பகவானை நினைத்து சொல்லு. அது இருந்துடுதுன்னா மற்றது இல்லாத போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆகையினால்தான் அந்த தியானத்துக்கு இந்த பிரார்த்தனைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். மீதி செய்யக்கூடிய சடங்குகள் இருக்கே செகண்டரி. சடங்குகள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அது செய்யணும், அதை முறைப்படி செய்யணும். ஆனால் முக்கியத்துவம் எதற்கு? அதில் சொல்லக்கூடிய பிரேயர்களுக்கு, மந்திரங்களுக்கு. ஆகையினால் அந்த மந்திரங்கள் அவர் கையில் இருந்து வேதம் சொல்றது, உனக்கு திரவியம் கிடைக்கவில்லை என்றால், பொருள் கிடைக்கவில்லை என்றால் அந்த மந்திரங்களை பக்தி ஸ்ரத்தையுடன் சொல்லு. என்ன எந்த யாகத்துக்குரிய மந்திரங்களை நீ சொல்கிறாயோ அந்த யாகம் செய்த பயன் உனக்கு கிடைக்கும். எம் எம் கிருத்தும் அதீதே தேன தேன இஷ்டம் பவதி என்று வேதம்.
அதனால வாலகில்யர்கள் ஒரு இந்திரனை உருவாக்குவதற்கு வேலை செய்தார்கள். எந்த இந்திரனை? இப்ப இருக்கிற இந்திரன். இந்த இந்திரனால வெல்ல முடியாத இந்திரன். அவர்கள் அப்படி சங்கல்பம் செய்து கஷ்யப புத்திர இந்திரேன ஜேத்தும் அசக்கியா இந்திரோ பவது, இன்னொரு இந்திரன் உண்டாகட்டும். இந்த கஷ்யபருடைய பிள்ளை மட்டுமல்ல, இவன் சார்பில் யார் நின்றாலும் அவனை வெல்ல முடியாது. எங்களுடைய தவம் இருந்தால், எங்கள் வேதம் உண்மையாக இருந்தால் அப்படி ஒரு உருவாக வேண்டும் என்று இந்திரனுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வேள்வி செய்கிறார். அந்த வேள்வி முடிகிற சமயத்தில் தான் கஷ்யபருக்கு வந்தார். விழுந்து நமஸ்கரிச்சார். ரிஷிகளே, என் பிள்ளை செஞ்ச தப்ப மன்னிக்கணும் என்று இந்திரனுக்காக. இந்த மாதிரி பிள்ளையை பெற்றா அப்பா தான் சிறுமைப்படும். அவர் விழுந்து நமஸ்கரிச்சார். இந்திரனும் விழுந்து வணங்கணும். ரிஷிகள் சொன்னா டூ லேட், ரொம்ப லேட் ஆயிடும். சாம்பவியோர் அகர்வத்தியின் 9வது பக்தர் திருவிழா பவர் பாய் செல்லி ஒரு சிறிய இடைவேளைக்கு